ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டிலையே ரொம்ப ஈஸியான முறையில் க்ரீம் இல்லாமல், பீட்டர் இல்லாமல், ஒயிட் சுகர் பயன்படுத்தாமல் நல்ல டேஸ்டியாக க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நல்ல சூடான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஐஸ்கிரீமில் க்ரீம் சேர்க்காததுனால பால் நல்லா தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுக்கணும். கப் அளவில் பார்த்திங்கன்னா 2 கப் பால் இருக்கும். இப்போ இந்த பால் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பால் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதே மாதிரி கொதிக்கும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பால் அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஓரத்தில் படிகிற ஆடையுமே நல்லா எடுத்து விட்டு பாலோட நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப பால் பாதியாக வத்திரக்கூடாது. கொஞ்சமாக வத்தியிருந்தால் போதும். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு பால் வத்தியிருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலவையை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா அடியோடு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காகி வரும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் பருப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. முழுமையாக சூடு ஆறணும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மேலே கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பால் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவர் கூட போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி இதை ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 4 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக கிடைக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐஸ்கிரீமை மறுபடியும் ஒரு முறை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஐஸ்கிரீமும் முழுமையாக மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மறுபடியும் அதே பாக்ஸ்லேயே ஊற்றிட்டு இதை மறுபடியும் ஒரு ஃபைல் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் மேலே போடும்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ் கட்டியாக மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் பேப்பர் நம்ம போடுறோம். இப்போ இதை ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டு ஓவர் நைட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓவர் நைட்டுக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு குழிக்கரண்டி வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
க்ரீம் சேர்க்காம பீட்டர் பயன்படுத்தாமல் சூப்பராக நல்ல டேஸ்டியாக க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.